ஃபீல்டிங் தப்பு பண்ணாதீங்க. வர கேட்கறீங்க. ஆளே இல்ல பேட். ஒரு மேட்ச் அசால்ட் கேட்கலாம். அசால்ட்டா விளையாட 2 மேட்ச் நல்லா விளையாண்டீங்க. ஒரு மேட்ச் எடுக்க வந்ததுக்கு பாத்துக்கங்க. ஒரு மேட்ச் எடுத்தாதான் உங்களுக்கு பாத்துக்கங்க. எல்லாரும் நல்லா பண்ணுங்க. டாஸ் வின் பண்ணி நேஷனல் ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. திருவிழா நிற்காங்க. ஓப்பனிங் பேர் பிரபு மற்றும் கார்த்தி. பிரபு சைக்கிளில் இருப்பார், நான் சைக்கிளில் கார்த்தி இருப்பார். நானே சொல்லிட்டேனே. ஃபஸ்ட்டு ஒரு வீச ஹைட்மேன் சூர்யா சூப்பராக போட்டார் அண்ணன். பவுலிங் போன மேட்ச்சு பவர் பிளேயில் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் ஓவரில் சைக்கிளில் பிரபு டாட். செகண்ட் பால் அடித்து போட்டிருக்காரு. கீப்பர் கேட்ச். ஃபஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க. 1 டவுன் பேட்ஸ்மனாக ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். இயர்லியாக வந்துட்டார். தேர்டு பாலு பவர் பிளேக்குள்ளேயே. தேர்ட் பால் என்ன அடித்து போடுறாரு. நல்லா மேட்டை யூஸ் பண்ணுறாரு. மறுபடியும் விக்கெட்டா? கேட்ச் பிடிப்பாங்களா? விக்கெட். டைவ் கேட்ச்சு. நல்லா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சாரு. காற்றுல பால் முன்னாடி வந்துருச்சு. சூப்பர் கேட்ச். டக் அவுட்டில் வெளியேறாரு ரஞ்சித். சதீஷ் செகண்ட் ரன் வராரு. இவரும் பவர் பிளேக்குள்ளேயே வராரு. இயர்லியாக 2 விக்கெட்டை விட்டாங்க அடுத்தடுத்து. சூர்யா நல்லா சூப்பராக போடுறாரு. அண்ணன் அடித்து போடுறாரு. ஹைட்டாக இருக்கனால பிச்சில் அடிச்சே போடுறாரு. பாலை உருவி விட முடிறாரு. சூப்பர் பவுலிங்ண்ணே. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கண்ணே. நெக்ஸ்ட் பால் அடித்து போட்டுருக்காரு. மறுபடியும் காலிலே போட்டார். லெக் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள். ஃபஸ்ட் ரன் எடுக்கிறாங்க. இப்போ தான் திருவள்ளாறு அணியினர். கார்த்தி நான் சைக்கிள் இருந்தவர் சைக்கிள் வந்துட்டார். ஒயிடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டர் கைக்கே 1 பீச்சில் போச்சு. குட் ஸ்டாப். அங்கே சிங்கிள். லாஸ்ட் 1 பால் ஃபஸ்ட் ஓவரில் பவர் பிளேயில் கடைசி பால். பாலை தொடங்குலையுமே பால் போயிடுச்சு கீப்பர்கிட்ட. சூப்பராக போட்டிங்கண்ணே. ஃபஸ்ட் ஓவர் ஒரு ஒய்டு 1, அதோட சேர்த்து 3 ரன்னு. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே முடிவிட்டனாலே அணியின் எண்ணிக்கை 3. திருவள்ளாறைக்கு ஒரு குட் ஸ்டார்ட்னு சொல்ல முடியாது. ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்க 5 ஓவர் பிடிச்சி அடிக்கணும் அவங்க. அதில் எப்படி அண்ணன் சூர்யா ஒரு ஓவர் போட வருவார். மீதி இருக்க 4 ஓவரையும் அடிக்கலாம் அவங்க கண்டிப்பாக. கார்த்தி ஸ்ட்ரைக்கில். விஷ்ணு 2வது ஓவர் வீச இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டோட ஃபஸ்ட் பால். கார்த்தி ஸ்ட்ரைக்கில் ஆஃப் சைடு க்ளோஸில் தொட்டு ஓடி இருக்காங்க. சிங்கிள். செகண்ட் பால் மறுபடியும் பாயிண்ட் திசையில் தொட்டு ஓடுறாங்க வேகமாக. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் போட்டாங்க. 2 அவுட்டா? இல்லை, டேரன் கிட்ட இருந்தால் அவுட்டாக இருந்திருக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ். ஃபுல் டாஸ் போட்டுருக்காரு. நோ பால் கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபைன் லெக்கில் பவுண்ட்ரி. நோ பால் +4. இது ஃப்ரீ கட் பால். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைட் சைட்டில் அங்கே 1 பிச்சில் பாலை கலெக்ட் பண்ணிட்டாங்க. 2 ஓடுறாங்க. 2 அவுட்டா? இல்லை, கம்ஃபர்டபுளாக 2 ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் வச்சு கீப்பரால் அங்கே ஸ்டாப் பண்ண முடியல. சிங்கிள் ஓடிட்டாங்க. லாஸ்ட் 1 பால் ஒய்டு. நெக்ஸ்ட் பால் ரீச்சு ஓடலை. டாட்டோட ஓவர் முடியுது. ரெண்டு பக்கமும் ஸ்டிக் விழுந்துருச்சு. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஓவர் முடிவுலே அணியின் எண்ணிக்கை 16. தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஸ்டிக்கில் அங்கிட்டு இங்கிட்ட அடித்து 1 ரன் ஓடிட்டாங்க. 3வது ஓவரை வீச சூர்யா வந்திருக்காரு. அண்ணன் சூப்பராக பால் போடுறாரு. ஃபஸ்ட்டு பால் கார்த்தி ஸ்ட்ரைக்கில் அண்ணன் அடித்து போடுறாரு. கைக்கு அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. அவங்க போலரை ஸ்டாப் பண்ண முடியல. ஆனால் 2 ஓடுறாங்க. ஈப்பட்ட தூரம் ஓட்டுருக்காங்க. 2 அவுட் கொடுத்துருக்காங்க. 1 ரன் +1 விக்கெட். அங்கேயும் ரீச் வைக்கலையா, அங்கேயும் 2 இல்லைன்றாங்க.
ஹரி ஸ்ட்ரைக்கில். கேப்பில் விளையாடுவார், பிக் பண்ணுவார், பார்க்கலாம். கேட்சா பாயிண்ட் திசையில், விக்கெட். குட் கேட்ச். அங்கே இவரும் டக் அவுட்டில் வெளியேறாரு. பாலை கணிக்க முடியுமே, பேட்டில் வந்து அடிச்சிருது. நெக்ஸ்ட் பால் ஸ்கூப் ஆடிருக்காரு. கீப்பர் தலைக்கு பின்னாடி. அங்கே ராஜாட்டிருந்து ஃபுல் ஸ்டாப். அங்கே 2 ஓடுறாங்க. 2 ஓவரை தள்ளி விடணும். பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடாது. இந்த ஓவர் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு 3 ஓவர் போட ஆள் இல்லை. கண்டிப்பாக அடிக்கலாம். வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. பவுலரால் பால் கலெக்ட் பண்ண முடியல. ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில் அடிச்சுட்டு ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 ஓடுறாங்க. சிங்கிள். ஃபர்ஸ்ட் பால் டாட். 3 ஓவர் முடிவுற நிலையில் அணி எண்ணிக்கை 21. 2 ஓவர் நல்லா ஆடிருக்காங்க. திருவள்ளரை டிசிசி அணியினர் பேலன்ஸ் இருக்க 3 ஓவர் அவங்க பிடிச்சி அடிக்கணும். பவுலிங் கொஞ்சம் சுமார் தான் நேஷனல் அணியில். ஆனால் திரும்பி பேட்டிங் ஆட திருவள்ளர் அணியில் பேட்ஸ்மேன் கம்மியாக இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ரீதர் இருக்கார். காற்று அவருக்கு சாதகமாக அடிக்குது. அடிப்பாரா? மீதி இருக்க 3 ஓவரை பிடிச்சி இந்த ஓவரை வீச ஆனந்த். 4வது ஓவரில் ஃபஸ்ட் பால். நெக்ஸ்ட் பால் கீப்பர் பாலை மிஸ் பண்ண ரன் ஓட்டாங்க. பால் அவுட் ஸ்விங் ஆகுது. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸு. கேப்பில் பிக் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆடிருக்காரு. கீப்பர் பாலை மிஸ் பண்ண சிங்கிள். ஒயிட் +1. பால் ஃபுல் டாஸாக காலில் வாங்கிட்டாரு. கரெக்டாக பால் போடுறாரு ஆனந்த். ஒயிட் லைன்லேயே பிச் பண்ணி அவுட் ஸ்விங் போடுறாரு. இறங்கி போய் ஆடுறதுனால ஆட முடியல. ஏறி ஆடணும். பாடி இருக்காரு. ஆனால் பாலை கரெக்டாக கனெக்ட் பண்ணலை. ஃபுல் டாஸையும் மிஸ் பண்ணிட்டாரு. கீப்பரும் பாலை மிஸ் பண்ண அங்கே பொத்துருச்சு. 2 ஓடிட்டாங்க. குட் ஸ்டாப். அங்கே ஒரு தப்பான த்ரோ. ஆனால் 2 தான் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் இந்த வாட்டி அடிச்சிருக்காரு வெளியே. 6. குட் பேட்டிங். காற்றுக்கு போயிடுச்சு. குட்டைக்கு உள்ள பால். 4 ஓவர் முடிவுற நிலையில் அணி எண்ணிக்கை 34. 5வது ஓவரை வீச ரஞ்சித். ஃபர்ஸ்ட் பால் பிச்சு விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நெக்ஸ்ட் பால் உடம்புல பட்டு பேட்டில் பட்டு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் டட் பால். நியூ பேட்ஸ்மேன் செந்தில் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஃபர்ஸ்ட் பால் ஏறி மறிச்சிருக்காரு. ஆஃப் சைடு சைட்லேயே அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்காரு. அவர் கைக்கே அடிச்சிட்டாரு. விக்கெட். லாஸ்ட் 2 பால் 5th ஓவரில் டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய கடைசி 8 பந்து. காலில் பட்டு ரன் ஓடுறாங்க. ஓட்டாங்க. லாஸ்ட் 1 பால் பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில். கீப்பர் கையில் பட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. இல்லை, ரன் அவுட். பிரகாஷ் விக்கெட். 40 ரன் வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்குது. 5 பாலை பிடிச்சி அடித்தா போதும். பாலுக்கு பால் ஆடினாவே போதும். ஃபைட் பண்ணலாம். திருவள்ளரை 7 விக்கெட் இழப்பிற்கு 5 ஓவர் முடிவுற நிலையில் 36 அடிச்சிருக்காங்க. ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இந்த ஓவரை கண்ட்ரோலில் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நேஷனல் வின் பண்ணிடுவாங்க. திருவள்ளரைக்கு பெரிய ஹிட்டிங் ஆடுறதுக்கு யாரும் இல்லை. சுரேஷ் வராரு அடுத்த பேட்ஸ்மேனாக. அவர் நான் சைக்கிள் இருப்பார். பேலன்ஸ் இருக்க 6 பாலுக்கு 6 அடித்தா கூட போதும். டார்கெட் 42 வந்துடும். ஃபைட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பவுலிங் வச்சுருக்காங்க திருவள்ளரை.
டாட் எல்லாமே ரெண்டாவே போதும். லாஸ்ட் ஓவரே கூட ஆனந்த் இன்சிங் அவுட் ஸ்விங் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுறாரு. ஆனால் ஸ்லோயராக ஓடி வந்து 2 ஸ்டெப்பில் தான் தூக்கி போட்டுட்ருக்காரு. செந்தில் கணிச்சு ஆடுவாரா? லாஸ்ட் ஓவர் 6th ஓவரில் ஃபஸ்ட் பால் இறங்கி போய் ஆடிருக்காரு. புட்டாஸு ஃபைன் லெக்கில் அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி. காற்றுலேயுமே பால் போயிடுச்சு. சூப்பர் பேட்டிங் செந்தில்கிட்டேருந்து. நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆடிருக்காரு. உடம்புல பட்டு ஒருன்னு ஓடுறாங்க. சுரேஷ் ஸ்ட்ரைக்கு. நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டாங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார் சுரேஷ். அவரால் பாலை ஸ்டாப் பண்ண முடியல. 2 பிச்சில் பவுண்ட்ரி. கேட்ச் பிடிக்க அண்ணன் முன்னாடி ஓடி வந்துட்டார். ஃபைனல் ஓவர் 9 ரன் அடிச்சிட்டாங்க. குட் பேட்டிங். பேலன்ஸ் இருக்க பால என்ன பண்ண போகிறாங்க? அடிச்சிருக்காரு. ஆனால் பால் போகலை. இங்கே தான் இருக்குது. சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால். இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் பால். செந்தில் ஸ்ட்ரைக்கில். உல்டாஸு அடிச்சிருக்காரு லெக் சைடு சைட்டில். ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். டச் பண்ணி பாலை பிடிப்பாரா? பிடிச்சிட்டாரு. விக்கெட். விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கு வருது. இந்த ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. 46 அடிச்சிருக்காங்க. 47 அடித்தா நேஷனல் வெற்றி பெறலாம். செமிஃபைனலுக்கு என்ட்ரி ஆயிடுவாங்க. அதற்குள் கட்டிப்படுத்தினால் திருவள்ளரை டிசிசி அணியில் செமி என்ட்ரி ஆயிடுவாங்க. இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் 3rd டேயில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பவுலர்ஸு ஆர்க்கில் பால் போடாதீங்க. இன்னும் டாலாக இருக்காங்க. எங்கே இருக்கு வாய்ப்பு இருக்குது? போயிட்டு யாருக்கு அடிங்க. பாடி லைனில் போடுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன நீங்கள் மைண்டில் தோணுதோ பண்ணி மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான அத்தனை செய்யுங்க. ஃபீல்டரை செக் பண்ணிட்டு வந்து போடுங்க. அலர்ட்டாக இருங்க. ஃபீல்டெல்லாம் இருக்காங்க பார்த்து வந்து போட்டுனா மிஸ் பண்ணி ஆமாம். சரியா? நல்லா மற்றும் சூர்யா நேஷனல் அணிக்காக ஓப்பனிங் பேர். திருவள்ளரை டிசிசி அணிக்காக ஓப்பனிங் ஓவரை வீச ரஞ்சித். 6வது விக்கெட்லேருந்து ரஞ்சித். ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால். பிரசாந்த் சைக்கிளில் உடம்புக்கு போட்டார். திருப்பி விட்ருக்காரு. 6 6 காற்றுலேயே அடிச்சிருக்காரு. 6. ஃபஸ்ட்டு பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரசாந்த். செகண்ட் பால் பால் க்ளோஸ்லேயே லெஃப்ட் சைடு வச்சுட்டு 2 கால் பண்ணியிருக்காங்க. 2வது ரன்னு தப்பான த்ரோ. 3rd பால் டாஸு ஆஃப் சைடில் ட்ரைவ் ஆடிட்டு ஓடிருக்காங்க. கைக்கு அடிச்சுட்டு ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் ஸ்லோயரு டாட். நெக்ஸ்ட் பால் சைட்டில் பவுலர் கைக்கு அடிச்சுட்டு 2 ஓவரில் டாட். நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டார். திருப்பி விட்ருக்காரு. பவர் பிளே சர்க்கிளுக்கு வெளியே. ஃபீல்டு யாரும் இல்லை. பவுண்ட்ரியா? 4 போகல. ஆனால் இங்கே 2 ஓடி இருக்காங்க. 2ஓட ஓவர் முடியுது. ஓவர் முடிட்ட நிலையில் அணி எண்ணிக்கை 11. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டோட திருவள்ளரை அணிக்காக ஓவரை வீச ஹரி. மாறி கட்ரு போடுவார். ஸ்லோயர் போடுவார். மிக்ஸ் பண்ணி போடுவார். ஹரி எப்படி திருவள்ளரைக்கு போட்டு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இங்கே பிரசாந்த் இருக்கார் நேஷனல் அணிக்காக. செகண்ட் பால் ரிட்டன் திரும்பி ஆடி இருக்காரு. டாட். 2nd ஓவரில் ஃபஸ்ட் பால் லெக் சைட்டில் அடிச்சுட்டு 2 கால் பண்ணியிருக்காங்க. ஓடலை. சிங்கிள். 3rd பால் 4th ஒன் இறங்கி போய் ஆடி இருக்காரு. அடிச்சிருக்காரு. கேட்ச் பிடிப்பாரு ரஞ்சித். இல்லை அதை மிஸ் பண்ணிட்டாரு. காஸ்ட்லி விக்கெட்டை ரஞ்சித் அங்கே. ஆனால் 2 ஓடுறாங்க. தூக்கி தான் விட்டார். நேராக கையில் போய் விழுந்துச்சு. கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் பால் கட்ரு பாயிண்டில் அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால் ரிட்டன் திரும்பி இருக்காரு. உடம்புல பட்டு 3rd ஓவரில் ஃபஸ்ட் பால்
10 ஓவர் முடிவுல அணி இன்னைக்கு 15 12 பாலுக்கு 5 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் வீச ரஞ்சித் வந்திருக்காரு. இல்லை யாருக்காரு ஸ்ரீதர் இங்கே கைக்கு அடிச்சுட்டு வரணும் விட்டாங்க. பிரசாந்த் ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் பால் கவரில் தொட்டு விட்டு 2 கால் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 ரன் கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க. இல்லை கீப்பர் கையில் பட்டு 3 ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் டாஸு மறுபடியும் கவரில் அடிச்சிருக்காங்க. 2-1. மறுபடியும் ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 ஓடுறாங்க. ரன் அவுட்டா இல்லை இந்த வாட்டி பவுலர் மேலே பட்டு ஓடலாண்ணா. 2 கேப்பில் போயிருச்சு. பவுண்ட்ரி அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் 2வது ரன்னு ஸ்டெம்பில் பட்டு மறுபடியும் ஓடிட்டாங்க. இந்த ஓவரில் வர 3 2வது 3 இது. லாஸ்ட் 1 பால். நல்லா பவுலிங் போடுறாங்க, எஃபெக்ட் போடுறாங்க. ஃபீல்டிங் அங்கே சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். 3-2 அப்படி வந்துகிட்டே இருக்குது. கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். பிரசாந்த் டயர்ட் ஆகிட்டார். ஓடி நிறைய ரன் எடுத்திருக்காங்க இந்த ஓவரில். லாஸ்ட் 1 பால் 4th ஓவரில். பேட்டில் வாங்கிட்டாரு. பவுலர் கைக்கு அடிச்சுட்டு டாட். ஓவர். 3 ஓவர் முடிவுல அணியின் எண்ணிக்கை 24. 4வது ஓவரை வீச ஹரி. இந்த ஓவர் பிடிச்சி போடணும். ஹரி 2வது ஓவர் சூப்பராக போட்டிருந்தார். 4th ஓவரில் ஃபஸ்ட் பால். கட்ரு கவரில் அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு. டாட். நெக்ஸ்ட் பால் கீப்பர் மிஸ் பண்ண ஒரு ரன் ஓட்டாங்க. ஸ்லோ ஏர். டாட். நெக்ஸ்ட் பால் வாட் சிங். டாட். ஹரி சூப்பராக ஓவர் போட்டிருக்காரு. லாஸ்ட் 1 திரும்பியிருக்காரு. கேட்ச் பிடிப்பாங்களா? செந்தில் அங்கே இருக்கார் தேர்மேனில். மிஸ் பண்ணிட்டார் கேட்சை. காஸ்ட்லி விக்கெட்டு. ஓவர். இன்னும் ரிட்டையர் கட் ஆகுறாரு. சூர்யா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 12 பாலுக்கு 20 அடிக்கணும். பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிரகாஷ் 12க்கு 20 அடிக்கணும். சூர்யா ஸ்ட்ரைக்கில். 5th ஓவரில் ஃபஸ்ட் பால் பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில். சூர்யா ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க. ஃபைன் லெக்கில் திருப்பி விட்டார். பவுண்ட்ரி. அண்ணன் சந்தித்த ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரியோடு செட் பண்ணியிருக்காரு. 11 பாலுக்கு 16 தேவை. உடச்சி போட்டிருக்காரு. ஃபீல்டு ரொம்ப லாங்கில் இருக்கார். லெக் சைடு 2 ஓடி இருக்காங்க. சூர்யா ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் உடச்சி போட்டிருக்காரு. மறுபடியும் ஃபைன் லெக்கில் அடிச்சிருக்காரு. அங்கே யாருமே இல்லை. பவுண்ட்ரி. ஃபீல்டரே இல்லை. அங்கே பால் போடுறாங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக் திசையில். ஃபீல்டு 2 பேர்த்து கேப்பில் போகுது. ஆனால் 2 ஓடுறாங்க. அங்கே லாஸ்ட் 1 பால். டாட். 6 பாலுக்கு 8 அடிக்கணும். பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில். 39 அடிச்சிருக்காங்க. 6 பாலுக்கு 8 அடிக்கணும். ஸ்ரீதர் லாஸ்ட் ஓவர் அண்ட் ஃபைனல் ஓவர் போட வந்திருக்காங்க. திருவள்ளரை டிசிசி அணிக்காக. நேஷனல் அணிக்காக ஓப்பனிங்காக இறங்கின பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். 6 பாலுக்கு 8. 6th ஓவரில் ஃபஸ்ட் பால் பிரசாந்த் ஸ்ட்ரைக். முதல் பால் டாட். லாஸ்ட் 5 பால்
இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். லெஃப்ட் ஹேண்டு. லாஸ்ட் 4 பால் 8 அடிக்கணும். மேட்ச் ஆன் ஃபயர். லெஃப்ட் ஹேண்டுக்கு சாதகமான கிரவுண்டு இது. காற்றுல தூக்கி விட்றதாவே 6-4 போயிடும். லெஃப்ட் ஹேண்டு வராரு. உங்களுக்கு திருவள்ளுவரை கரெக்டாக பால் போடுவாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 4 பால் 3 பாலுக்கு 2 அடிக்கணும். 4க்கு 8. டாஸ் போட்டுருக்காங்க. விக்கெட்டா? காற்றுல பால் வெளியே போயிருச்சு. 6. உல்டாஸாக பனிஷ் பண்ணிட்டாரு. தேவையில்லாத பால் இது. லெஃப்ட்டுக்கு இந்த கிரவுண்டில் பால் போகிறது சிரமம். அடிச்சிருக்காரு. இந்த பாலும் 6. 6ஓட என்ட்ரி ஆகுறாங்க. நேஷ்னல் 2 பாலுக்கு 2 6 அடித்தார் ஷாம். குட் பேட்டிங் ஷாம். பேட்டிங் ப்ரோ.